ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நோவா அக்ரிடெக் ஐபிஓட இன்டெப்த் அனலைசிஸ் தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி காலையில் ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நேற்று ஒரு நண்பர் வந்துட்டு இந்த ஐபிஓ பற்றி கேட்டிருந்தாரு. ஸோ நம்ம இன்டெப்த் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ நோவா அக்ரிடெக் வழக்கம் போல் தெரியுது அக்ரி பேஸ்டு ஒரு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலி அந்த கம்பெனி 2007 ஹைதராபாத்தில் தொடங்கப்பட்டது. மேக்ஸிமம் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சாயில் ஹெல்த் ப்ராடக்ட், கிராப் நியூட்ரிஷன் ப்ராடக்ட், பயோ ஸ்டிமுலன்ஸ், பயோ பெஸ்டிசைடு, இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், கிராப் ப்ரொடக்ஷன் இது ரிலேட்டடான ப்ராடக்ட் தான் வந்துட்டு மேக்ஸிமம் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கிட்டத்தட்ட ஒரு 629 ப்ராடக்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படி பண்ணியிருக்காங்க. அந்த 629 ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு கிட்டத்தட்ட 168 ப்ராடக்ட் வந்துட்டு பிளான்ட் நியூட்ரிஷன் கேட்டகரியிலையும், 450 ப்ராடக்ட் வந்துட்டு கிராப் ப்ரொடக்ஷன் கேட்டகரியிலையும், 4 ப்ராடக்ட் வந்துட்டு பயோ பெஸ்டிசைடு கேட்டகரியிலையும், 7 ப்ராடக்ட் வந்துட்டு சாயில் ஹெல்த் கேட்டகரியிலையும் அடங்கியிருக்கு. ஸோ கம்பெனி வந்துட்டு அக்ரி பேஸ்டாக இருக்கிறதுனால டெஃபினட்டாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஃபியூச்சரில் கிடைக்கும். ஏன்னா கவர்மெண்ட் பேஸ்டோட நிறைய ஸ்கீம்ஸ் வந்துட்டு இந்த கம்பெனி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அடுத்த இவங்களோட ஃபினான்சியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட அசெட் வந்துட்டு குவார்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ குட் அசெட் குவாலிட்டி வச்சிருக்காங்க. அடுத்த ரெவன்யூன்னு பார்க்கும்போது வந்துட்டு கன்சிக்யூட்டிவாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனால் லாஸ்ட் குவார்டரில் மட்டுமே சின்ன ஒரு டிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே போல் வந்துட்டு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் வந்துட்டு போன குவார்டர் வரைக்குமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் செப்டம்பர் மந்த்தில் வந்துட்டு நல்லாவே டிப் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே போல் நெட்ஒர்த்தும் வந்துட்டு கிராஜுவலாக குவார்டர் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நெட்ஒர்த் ரொம்ப ஒரு எஃபெக்டிவான ஸ்டேஜில் இருக்குது. அடுத்ததாக ரிசர்வ்ஸ் காலம் பார்க்கும்போதும் கூட ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீட்டாக தெரியுது. ஸோ அதே போல் டோட்டல் பாரோயிங்ஸ்னு பார்க்கும்போது ரீசெண்டாக வந்துட்டு கடனை கம்பெனி குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கம்பெனி ஒரு பாசிட்டிவ்னஸாக தான் இருக்குது. ஸோ அடுத்ததாக கம்பெனியோட P/E ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்டிங்க்கு முன்னாடி வந்துட்டு 13.5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆனதுக்கப்புறமா 18 அப்படிங்கிற மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் எர்னிங் பர் ஷேர் வந்துட்டு இப்போ லிஸ்டிங்க்கு முன்னாடி 3.14 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லிஸ்டிங்க்கு அப்புறமா வந்துட்டு 2.24 குறையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் இவங்களோட கீ இண்டிகேட்டர்ஸான ROCE, ROE வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஸில் இருக்காங்க. ஸோ ROE வந்துட்டு 38%, ROCE வந்துட்டு 27% அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அதே போல் டெப்ட்னு பார்க்கும்போது 1.11 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்க்க வந்துட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பிலோ 1 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்போம். இங்கே வந்து 1.11 இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறமா கடனை குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே போல் ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் அப்படின்னு பார்க்கும்போது 32% இருக்கு. ஸோ நம்ம எதிர்பார்க்க வந்துட்டு ஒரு 20%, 15% தான். ஸோ ரொம்ப எஃபெக்டிவான வேல்யூவாக வச்சிருக்காங்க. அதே போல் பிரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 4.06 இருக்கு. ஓரளவுக்கு ஹையராக இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓவராலாக இவங்களோட ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் ப்ராமிசிங்காக தான் இருக்கு. எந்த ஒரு நெகட்டிவும் அதிகமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அடுத்ததான் அலைஸ் ப்ளூ பற்றி நான் ரெகுலராக நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டேஸ் வந்துட்டு 264 இருக்கு. நார்மல் ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் வந்துட்டு 20 ரூபீஸ் எல்லா சைட்லையும் இருக்கு. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 52,800 வந்துட்டு செலவாகும். அதே வந்துட்டு நீங்கள் அலைஸ் ப்ளூ அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 15 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. சாலிடாக நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13,200 வந்துட்டு சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு ரொம்ப குமுலேட்டிவான ஒரு வேல்யூ. இருந்தாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இணையான அமௌண்ட் வந்துட்டு உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் இவங்க டெலிவரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், மியூச்சுவல் ஃபண்ட், IPO இவங்களுக்குலாம் வந்துட்டு 0 ரூபாயில் தான் வந்துட்டு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. மற்ற சைட்டை விட ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்துட்டு இவங்க கொடுத்துருக்காங்க. முழுக்க வந்துட்டு தமிழ்நாடு பேஸ்டு, ஈரோடு பேஸ்டு கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக நம்ம ஊர் கணக்கில் நம்ம சப்போர்ட் பண்ணி ஆகணும். நம்மளை போல நம்பிக்கையான வந்துட்டு 5 லட்சம் கஸ்டமர்ஸ் வந்துட்டு இதில் இருக்காங்க. அதே போல் 400 எம்ப்ளாயிஸோட கிட்டத்தட்ட ஒரு 12,000 பார்ட்னர்ஸோட கிட்டத்தட்ட மேஜர் 20 சிட்டிஸில் வந்துட்டு இந்த அலைஸ் ப்ளூ வந்துட்டு இப்போதைக்கு செயல்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க உங்களுக்கு தமிழ்லேயே கஸ்டமர் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த சைட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு பேஜ் வரும். வெறும் 15 மினிட்ஸில் வந்துட்டு இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஃபஸ்ட்டு உங்கள் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத கொடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கஸ்டமர் சர்வீஸ்லேருந்து கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி ரொம்ப எளிமையாக தமிழ்லேயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரான சைட் தான். எந்த விதமான பயமும் தேவையில்லை. பர்சனலாக இவங்க என்ன அப்ரோச் பண்ணதுக்கப்புறமா இந்த சைட்டை நான் பர்சனலாக ஒரு 3 மந்த் யூஸ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ நம்பிக்கையாக நீங்கள் இதில் அக்கௌண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறத பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்ததான் அந்த கம்பெனி எதுக்காக IPO ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட சப்சிடியரிஸ் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக. அதே போல் வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பென்சருக்காகவும், ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் இந்த கம்பெனி இவங்களோட சப்சிடியரிஸ் கம்பெனியில் ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்காகவும் வந்துட்டு அப்ளை பண்ண போகிறாங்க. அதே போல் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸுக்காகவும் வந்துட்டு இந்த IPO லிஸ்ட் ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட IPO டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
டோட்டல் ஷேர் வந்துட்டு 143.81 கோடிக்கு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூன்னு பார்க்கும்போது 112 கோடிக்கு, ஆஃபர் ஃபார் ஷேர்னு பார்க்கும்போது 31.81 கோடி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போத் NSE அண்ட் BSE வந்து லிஸ்ட் ஆக போகிறாங்க. அதே போல் ரீட்டைல் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு பர் ஒரு லாட்டுக்கு 365 ஷேர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. டோட்டல் வேல்யூ வந்துட்டு 14,965 ரூபா மினிமம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். மேக்ஸிமம் வந்துட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்னால கிட்டத்தட்ட 13 லாட்ஸ் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 4,745 ஷேர் வந்துட்டு வாங்க முடியும். இதோட டோட்டல் வேல்யூ வந்துட்டு 1,94,545 ரூபா. டோட்டலாக ரீட்டைல் இன்வெஸ்டர்னால 1,94,545 ரூபா வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ உங்களால் எவ்வளோ லாட்ஸ் வாங்க முடியும் அப்படிங்கிறத நீங்களும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கம்பெனியோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லிஸ்டிங்க்கு முன்னாடி வந்துட்டு 84% இருக்கிறது. இஷ்யூக்கு அப்புறமா அது 59% மாறும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஐபிஓட டைம்லைன் அப்படின்னு பார்க்கும்போது ஓப்பன் டேட் வந்துட்டு ஜனவரி 23 ஐபிஓ க்ளோஸ் டேட் வந்துட்டு ஜனவரி 25 அலாட்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஜனவரி 29 தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்தது ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஜனவரி 30 உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அடுத்தது லிஸ்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜனவரி 31 ஸோ 31 உங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாக் கிடைச்சிச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை அங்கே வியூ பண்ணலாம். ஸோ ஓவராலாக என்னோட வியூ இந்த ஸ்டாக்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் வந்துட்டு கம்பெனியோட லுக் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டலாகவும் நிறைய பிஸ்னஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அக்ரி பேஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட்டோட நிறைய ஸ்கீம்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஃபியூச்சர் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 48% பக்கம் இருக்காங்க. ஸோ டெஃபினட்டா லிஸ்டிங் எப்பவே வந்துட்டு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டு தான் வந்துட்டு ஓப்பன் ஆவாங்க. லிஸ்டிங் கெயின்காக பண்ணாலும் சரி, இப்போ இருக்க புல் மார்க்கெட்டை நீங்க மைண்ட்ல வச்சு நீங்க ஒரு லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்காக நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஒர்த்தான ஒரு கம்பெனியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நானும் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 லாட்டோ 4 லாட்டோ புக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க பை பண்ண போறீங்க அப்படின்னா டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ப்ரோ நான் பை பண்ணலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நானும் வந்துட்டு யாரெல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அதே போல் லிஸ்டிங்ல உங்களுக்கு ஸ்டாக் கிடைச்சிட்டாலும் மறக்காம ரிட்டர்ன் வந்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிற யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத. ஸோ எனக்கு இது வரைக்கும் நான் அப்ளை பண்ண எந்த ஒரு ஐபிஓவும் கிடைச்சதே கிடையாது. அவ்வளோ பெரிய லக்கான பர்சன் தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்டாக் அது கிடைக்குதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ அடுத்ததாக வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் அண்ட் டாடா பவர் பற்றி 2 முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அதே போல் டாடா மோட்டார்ஸ் வந்துட்டு February 1 அவங்களோட பேசஞ்சர் வெஹிக்கிளோட அமௌண்ட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, பார்சியலாக வந்துட்டு அவங்களோட இன்புட் காஸ்ட்டில் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு இந்த விலை உயர்வு அப்படிங்கிறத பண்ண போகிறதா நிறுவனம் வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக இது ஒரு இன்வெஸ்டராகவும் சரி, ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ண போகிற ஒரு கஸ்டமராகவும் சரி, ஒரு திடுக்கிடும் தகவலாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த விலை உயர்வு வந்துட்டு எந்த மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.7% விலை உயர்வு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக டாடா பவர் வந்து ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. டாடா பவர் வந்துட்டு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 70,000 கோடி வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறதா வந்துட்டு ஜனவரி 7 சொல்லியிருந்தாங்க. அதாவது நாங்கள் ஒரு பிளானில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான MOU வந்துட்டு சைன் பண்ண போகிறதா ஒரு சின்ன சின்ன தகவல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஆனால் இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இது வரைக்கும் MOU இன்னும் சைன் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு பிளானாக தான் அவங்க மைண்டில் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸை இப்போ எதுக்குறா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு அந்த MOU சைன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் வந்து நடந்துட்டு இருக்கிறதா வந்துட்டு சில வட்டாரங்கள்லேருந்து தகவல் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நாங்கள் MOU சைன் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5 to 7 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 10 ஜிகாவாட் சோலார் அண்ட் விண்ட் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ MOU சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம டாடா பவரோட ஒரு சேல் ஹோல்டராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக ஒரு கன்சாலிடேஷன் ஸ்டேஜில் இருந்தாங்க. வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்தராக இன்னும் நிறைய நல்ல நியூஸ் வந்துட்டு டாடா பவர் பற்றி வந்துட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பவர் செக்டர் பொறுத்தளவுக்குமே வந்துட்டு அப்கமிங்கில் ஒரு பிரைட் ஃபியூச்சர் வந்துட்டு பவர் செக்டருக்கே இருக்குது. கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பவர் ஸ்டாக் பெட்டராக இருக்குன்னு தோணுதோ அதை இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ண இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ண வந்த முக்கியமான நியூஸஸ் எல்லாமே. இந்த நியூஸஸ் எல்லாமே உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறதுக்கு சைனிங் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.